குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கா? ஓகே. ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் முந்தானைத்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் நோட் பார்க்குறேன். ஓகே மேம். அந்த ரியாக்டிவ் டெர்னரி ஆப்ரேட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். டெர்னரி ஆப்ரேட்டர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட். ஓகே. ஸோ அதாவது ES6 மாடியூல் பத்தி பார்த்திருந்தோம். கரெக்டா? ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது தானே? ஆகுது. ஸோ ES6 மாடியூல் பத்தி தான் பார்த்திருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பத்தி பார்த்தோம். ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லேயே நம்ம என்ன பண்ணோம், 2 டைப்ஸாக பார்த்தோம். கரெக்டா? ஸோ நேம்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்போர்ட்டாக பார்த்தோம். மெயினா இந்த ES6 மாடியூல் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, விச் இஸ் இப்போ ரியாக்ட்னாலே எதுக்கு அப்படின்னாங்கன்னா, நான் வந்து காம்போனென்ட்டா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? வச்சு செப்பரேட் ஃபைலா என்னால என்ன பண்ண முடியும், ஈஸியா பிரிச்சு என்னால எழுதி ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அந்த இடத்துல வர்றது தான் இந்த ES6 மாடியூல் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நேம்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னு 2 பார்த்தோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் அதெல்லாம் பார்த்திருந்தோம். கரெக்டா? விச் இஸ் எக்ஸ்போர்ட் வந்து இன்லைன்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அண்ட் தென் எஸ். ஸோ இது வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டா இருந்தது அப்படின்னா, நான் மோஸ்ட்லி என்ன பண்ண மாட்டேன், அதாவது அந்த இம்போர்ட் பண்றப்போ என்ன பண்ண வேண்டாம்னா, இந்த மாதிரி கர்லி ஃப்ரேஸ்க்குள்ள போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ நார்மலா என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்றப்போ டைரக்டா என்னோட அந்த ஃபைல் நேம் என்ன அப்படின்றத போட்டு நான் வந்து போட்டுறலாம். ஓகேவா? ஸோ இது ஃபங்க்ஷன், என்னோட ஃபைல் நேம் அப்படின்றதையும் நான் போட்டுருவேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுவே வந்து எனக்கு நேம்ட் எக்ஸ்போர்ட்டா இருந்ததுன்னா என்ன பண்ணணும், கண்டிப்பா கர்லி ஃப்ரேசஸ் உள்ளதான் எனக்கு போடணும். ஓகேவா? ஓகே. ஸோ அண்ட் தென் அரே மெத்தட்ஸ் பார்த்திருந்தோம், விச் இஸ் மேப் ஆஃப் மெத்தட் பார்த்திருந்தோம். இதெல்லாம் ஓகே தானே? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா அன்னைக்கு பார்த்த செஷன்ல? ஓகே தான்க்கா. ஓகே தான். ஓகே. எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டுருங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் டெர்னரி ஆப்ரேட்டர் பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஆரோ ஃபங்க்ஷன்லாம் பார்த்திருந்தோம். கரெக்டா? ஆமா. அண்ட் தென் ஆரோ ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஒரு பாராமீட்டர் எப்படி பாஸ் பண்றது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகே. ஸோ வாட் அபவுட் திஸ்? ஸோ இதுல இருந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உள்ள செஷன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரியாக்ட் பார்த்ததுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டுருங்க. ஓகேவா? ஓகேக்கா. டவுன்லோட் இப்போதைக்கு பண்ணீங்களா, இன்ஸ்டால் பண்ணீங்களா லைப்ரரி? இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வந்துதா? வந்துச்சு. நான் கோடு எதுவும் போட்டு பார்க்கல, நான் ஒர்க் ஆகுது. அந்த ஓகே. இதெல்லாம் வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இன்னைக்குள்ள செஷன் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வாட் அபவுட் திஸ் அப்படின்றது. ஸோ திஸ் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம். ஸோ திஸ் அப்படின்னாலே எனக்கு என்னோட கரண்ட் இதை சொல்றது தான் திஸ். கரெக்டா? வச்சு என்னோட கரண்ட் ஆப்ஜெக்டை சூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். கரெக்டா? மோஸ்ட்லி இந்த திஸ் வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் என்னோட ரெகுலர் ஃபங்க்ஷன் விச் இஸ் நான் நார்மலா ஃபங்க்ஷன் போட்டு எழுதுறேன் பாத்தீங்களா? ஸோ ஃபங்க்ஷன் நேம் போடுவேன், ஸோ உள்ள எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றதை விட எங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ அதுல தான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ த ஹேண்ட்லிங் ஆஃப் திஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் இன் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் விச் இஸ் இப்போ நான் ஆரோ ஃபங்க்ஷன்ல இந்த திஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு கண்டிப்பா இதோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் எனக்கு டிஃபர் ஆகும். கரெக்டா? ஸோ எல்லா இடத்துலயும் நம்ம ஒரே மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போ ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் அப்படின்றது எனக்கு என்னது, ஒரு
கீவேர்ட் மாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் கரெக்ட்டா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், என்னோட கரண்ட் எலமெண்ட்ட நான் சூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவேன், இந்த திஸ் அப்படின்ற கீவேர்ட நான் யூஸ் பண்ணுவேன் கரெக்ட்டா? ஸோ விச் இஸ் அத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், விச் கேன் கால் த ஃபங்ஷன், இட் குட் பி அ விண்டோ. ஸோ எத வேணாலும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வைக்கிறேன்னு வைங்களேன். அப்போ அதுல என்ன வரும், எனக்கு பட்டன் மட்டும் தான் வரும். இப்போ H1 வச்சேன்னா H1 டேக் மட்டும் தான் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும் கரெக்ட்டா? பட் திஸ் அப்படின்றத வச்சு அந்த கீவேர்ட் வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், கரண்டா இருக்கிற எந்த எலமெண்ட் வேணாலும் என்னால சூஸ் பண்ண முடியும் கரெக்ட்டா? ஸோ விச் இஸ் அது ஒரு ஃபங்ஷனா இருக்கலாம், ஒரு விண்டோவா இருக்கலாம், ஒரு பட்டனா இருக்கலாம், என்ன ப்ராப்பர்ட்டியா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ வித் arrow functions this keyword always represents the object that define the arrow function. அப்படின்னா என்னன்னா, இப்ப arrow functionல this keyword யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா? ஸோ அதுலயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? பட் இதுல நான் சொல்றப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்டா அதை டிஃபைன் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ HTML பாடி இருக்கு அண்ட் தென் H1ல ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு H1 டேக் வச்சிருக்கேன். ஓகேவா? தென் ஒரு P டேக்ல ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணி திஸ்ஸை மட்டும் நான் ஸ்ட்ராங் ஆக்கி கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் பட்டன் ஐடியில் பட்டன் வச்சாச்சு, கிளிக் மீ அப்படின்னு ஒரு பட்டன் வச்சிருக்கேன். அண்ட் தென் அகைன் ஒரு P டேக் வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு P டேக்ல டெமோ கெட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், எம்டியா வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கோட் எதில் எழுதியிருக்காங்க, எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்காங்க கரெக்டா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம எழுதணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா வந்து மேல வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் வாங்கி வைப்போம். அப்படிதானே? ஸோ இடம் வாங்கி வச்சாதான் அந்த இடத்துல வீடு கட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தாதான் அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ண முடியும், ஸ்கிரிப்டால அதோட கோடை எழுத முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கேன். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் டேக் உள்ள என்ன பண்ணிருக்கேன்னா, ஸோ கிளாஸ் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ வச்சுட்டு, ஸோ இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம லாஸ்ட் செஷன் பார்த்துருந்தோம் தெரியுமா, விச் இஸ் போன செக்ஷனுக்கு முந்தின செஷன்ல இந்த கன்ஸ்ட்ரக்டார் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? JSX and ESX சொல்லும்போது நான் சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிள் கூட இதை வச்சு பார்த்தோம். கார் அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்த்தோம் கரெக்டா? அதை வச்சுதான் இங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் ஹெட்டர் அப்படின்ற ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். வச்சுட்டு உள்ள என்ன பண்ணிருக்கேன்னா, ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப், ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் உள்ள என்ன பண்ணிருக்கேன்னா, திஸ் டாட் கலர்ல ரெட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ வச்சுட்டு இதோட நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, சேஞ்ச் கலர் ஆஃப் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ சேஞ்ச் கலர் அப்படின்றத போட்டு ஈக்குவல் அண்ட் தென் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். தெரியுதா? ஸோ ஜஸ்ட் ஒரு பேரந்தசிஸ் போட்டு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் அப்படின்னாலே இட் வில் ரெப்ரசன்ட் எனக்கு ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்றேன், document.getElementById டெமோ விச் நான் இங்க வாங்கினேன் இல்லையா, ஸோ இந்த ஐடியை நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல கெட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? கெட் பண்ணிட்டு டாட் இன்னர் HTML அப்படின்றத போட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டு என்ன பண்றேன், திஸ் விச் இஸ் நான் இந்த கீவேர்டை நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ திஸ் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இதோட என்ன ஆகுது, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் முடியுது அண்ட் தென் இந்த கிளாஸ் க்ளோஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆனது எனக்கு என்னது, கன்ஸ்ட்ரக்டர் க்ளோஸ் ஆயிருக்கு கரெக்டா? ஒரு கர்லி ஃப்ரேஸ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ கிளாஸ் ஹெட்டர் அப்படின்றதுக்குள்ளேயே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சேஞ்ச் கலர் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ எழுதிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன், இந்த கிளாஸ் ஹெட்டர் அப்படின்றத க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, கான்ஸ்ட் மை ஹெட்டர் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம கீழே என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவோம் கரெக்டா? ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் மை ஹெட்டர் ஈக்குவல் டு என்ன பண்றேன், நியூ ஹெட்டர் ஆஃப் அப்படின்றது போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஹெட்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கன்னா, விண்டோ டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ இந்த ஈவெண்ட் லிசனர்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே இதெல்லாமே இது பண்ணோம் கரெக்டா, டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கரெக்டா? ஸோ ஈவெண்ட் ஹேண்ட்லர் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த இதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு ஈவெண்ட் லிசனர் நான் ஆட் பண்றேன். ஸோ ஈவெண்ட் லிசனர் நான் என்ன சொல்றேன், லோட் கமா மை ஹெட்டர் டாட் சேஞ்ச் கலர் அப்படின்றது சொல்லியிருக்கேன். விச் இஸ் மை ஹெட்டர் அப்படின்றது இங்க உள்ள நான் கிரியேட் பண்ண இந்த வேரியபிள் கரெக்டா? ஸோ இதை போட்டு என்ன பண்றேன், விச் இஸ் இந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை என்ன பண்றேன், போட்டு டாட் சேஞ்ச் கலர் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகேவா?
ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு சேஞ்ச் கலர் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் இந்த இடத்துல கூப்பிட்டுட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில் பட்டனை கெட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டனோட ஆட் ஈவெண்ட் லிசனரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளிக்கமா மை ஹெடர் டாட் சேஞ்ச் கலர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ சேம் அதே ஆப்ஜெக்டை தான் நான் இந்த இடத்துலையும் கால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம விஷுவல் போயிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஓகேக்கா. வெயிட் பண்ணுங்க. சாரி ஜேஎஸ் ஃபைல் கிடையாது, ஹெச்டிஎம்எல்னு சேவ் பண்ணோம். ஓகேவா? சாரி மாற்றி போட்டேன்.
லோடுன்ற ஈவென்ட் குடுத்திருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ லோடு இதுக்கப்புறம் கமா போட்டு மை ஹெடர் டாட் சேஞ்ச் கலர். ஓகே. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப நான் கிளிக் பண்ண என்ன ஆகுது எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது எனக்கு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. கரெக்டா? ஸோ திஸ் பேர் ஆஃப் வேல்யூ கேக்குதா? என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்கா? கேக்குதா? ஓகே. ஒரு கேக்குது கேக்குது. ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஸோ இங்க வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்ப இந்த பட்டன் கிளிக் பண்றப்போ எனக்கு என்ன ஆகணும்? இந்த மை ஹெடர் டாட் சேஞ்ச் கலர் கரெக்ட்டா? ஸோ இத வந்து நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். கரெக்ட்டா? ஜஸ்ட் நான் கால் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிதானே? ஸோ இப்ப இந்த சேஞ்ச் கலர் அப்படின்ற ஃபங்ஷன்ல ஜஸ்ட் இந்த ஆரோ ஃபங்ஷன்ல எனக்கு என்ன நடக்குது? நான் இந்த ஐடிய வாங்கியிருக்கேன். வாங்கி டாட் இன்னர் HTML. ஸோ இன்னர் HTML அப்படின்னாலே எனக்கு என்னதான்? கண்டிப்பா உள்ள என்ன ஆகும் எனக்கு? கன்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணும். கரெக்ட்டா? ஸோ அண்ட் தென் அதை இன்க்ரிமெண்ட் ஆக்கி நான் என்ன சொல்லியிருக்கேன்? திஸ் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ திஸ்ல எனக்கு என்ன இருக்கு? டாட் கலர்ல ரெட் இருக்கு. பட் ரெட்டிங் அப்ளை ஆன மாதிரி தெரியல. பட் அதுக்கு பதிலா என்ன ஆகுது எனக்கு? கிளிக் பண்ண எனக்கு அந்த பேர் ஆஃப் வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. தெரியுதா? ஸோ ஒவ்வொரு வேல்யூவா எனக்கு என்ன ஆகுது? ஆட் ஆகிட்டே வருது. விட்டு விட்டு கேக்குது. விட்டு விட்டு கேக்குதா? இப்ப கேக்குதா ஒழுங்கா? இப்ப கேக்குதா? ஸ்கிரீன் எதுவும் லாக் ஆகுதா? என்னாச்சு? கேக்குதா? லெஃப்ட் மீட்டிங்கா? அட கடவுளே! இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. அந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கும்போதே லெஃப்ட் ஆயிடுச்சோ எனக்கு? ஆமா ஆமா ஆமா. ஓகே. அது பேர் ஆஃப் வேல்யூ சொன்னீங்க. என்னமா? பேர் ஆஃப் வேல்யூஸ்னு சொல்லிட்டு கட் ஆயிடுச்சு.
ஸோ அப்ப என்ன ஆகுது, நான் கிளிக் பண்ண இந்த பேராகிராஃப் வேல்யூ எனக்கு ஆட் ஆகிட்டே போகுது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஆரோ ஃபங்ஷன் மூலமா இந்த திஸ்ஸ வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். புரிஞ்சுதா? கேக்குதா என் வாய்ஸு? புரிஞ்சுது. கேக்குதுக்கா, லைட்டா விட்டு விட்டு கேக்குது. நெட்வொர்க் எதுவும் இஷ்யூவா செக் பண்ணீங்களா? எனக்கு ஃபுல்லா இருக்கு. நெட்வொர்க் நல்லாதாக்கா இருக்கு எனக்கு. எனக்கும் நல்லா தான் இருக்கு. ஓகே, சரி, ஓகே பாப்பா. ரொம்ப ஒரு மாதிரி இதாச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே. இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் இந்த 3 டாட் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று என்னன்னா, இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து மோஸ்ட்லி இப்போ நம்ம ப்ராஜெக்ட்னு எடுத்தாலே கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இல்லாமல் இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 பால்ஸ் இப்போ நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு பேக்ல ஒரு 5 பால்ஸ் வச்சு நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ உன்கிட்ட எத்தனை பால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், என்கிட்ட 5 பால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஸ்டார்டிங்ல இருந்து ஒன்னு ஒன்னா நான் சொல்லுவேன். கரெக்டா? இப்போ இதுவே 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல என்கிட்ட இருந்தாலும் நான் எப்படிதான் சொல்லுவேன், என்கிட்ட 5 பால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேண்டமா எடுக்காம, ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட இந்த கலர் இருக்கு, ஸோ நெக்ஸ்ட் ரெட் இருக்கு. இப்போ இதுவே நான் வந்து இப்போ 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குன்னு வைங்களேன், இப்போ அதில் வந்து செகண்ட் பால் என்ன கலர் அப்படின்னு கேட்டு நான் என்ன சொல்லுவேன், என்கிட்ட ரெட் கலர் பால் எத்தனை இருக்குன்னா என்கிட்ட 2 இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். கரெக்டா? விச் இஸ் இப்போ நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்றோம், ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொல்றோம். கரெக்டா? 1 2 3 4 5. கரெக்டா? ஸோ விச் இஸ் இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு தெரியுது, இப்போ ஒரு விஷயம் கேட்டால் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? இப்போ இதுவே இப்போ நான் ரியாக்ட் கிட்ட கொடுத்து இப்போ நான் இதில் எத்தனை இருக்கு அப்படின்னா, ஸோ அது என்ன பண்ணும், ஆர்டரெல்லாம் எடுக்காது. ஸோ அதுக்கு எப்படி வேணுமோ சும்மா அங்கங்க இருந்து தான் எடுத்து அப்படிதான் சொல்லும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வரணும் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணணும் எனக்கு, ஸோ அதுக்கு நான் சொல்ற ஒரு இதுதான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 3 டாட் வச்சு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இது என்ன பண்ணும், ஓகே அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், ஆர்டரா எடுக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்? புரியுது. So which is அதான் இங்க கொடுத்திருக்காங்க. It can allow us to quickly copy all or part of an existing array or object into another object or array. So ஒண்ணுமே இல்ல, ஒரு இதுல இருக்க, அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இதுல இருக்கக்கூடிய அரே ஆஃப் ஐட்டம்ஸ் நான் காப்பி பண்ணி இன்னொரு அரே ஆஃப் ஐட்டம்ஸ்ல போட்டுக்கலாம் அந்த மாதிரி, ஆர் ஒரு பார்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் நான் போட்டுக்கலாம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு வரணும். கரெக்டா? ஸோ அதுக்கு தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு HTML பாடி, ஸோ ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்ட் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட் உள்ள நான் என்ன பண்ணுறேன்னா, கான்ஸ்ட் நம்பர்ஸ் 1 ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்கேன், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் கான்ஸ்ட் நம்பர்ஸ் 2 அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். இந்த நம்பர்ஸ் 2 அப்படின்ற வேரியபிள்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3 நம்பர் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ கான்ஸ்ட் நம்பர்ஸ் கம்பைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அரே நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் 1 அப்படின்னு ஒரு அரே எடுத்துட்டேன், அதுல 3 ஐட்டம்ஸ் வச்சுட்டேன். தென் நம்பர்ஸ் 2ன்னு ஒரு அரே எடுத்துட்டேன், அதுல 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3 ஐட்டம்ஸ் நான் வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் எடுக்கிறேன், நம்பர்ஸ் கம்பைன்ட் அப்படின்ற வேரியபிள்ல இந்த அரேல நான் என்ன பண்றேன், டாட் 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 which is spread operator வச்சு numbers 1 கமா அப்புறம் again spread operator வச்சு numbers 2 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ தென் டாக்குமெண்ட் டாட் ரைட்ல என்ன பண்ணியிருக்கேன், நம்பர்ஸ் கம்பைன்ட் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? விச் இஸ் இதை நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ரைட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட் ரைட்லாம் ஞாபகம் இருக்கா, ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் செஷனா செகண்ட் செஷன்ல பார்த்துருப்போம். டாக்குமெண்ட் டாட் ரைட் மூலமா எழுதலாம், கன்சோல் டாட் லாக்ல எழுதலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும். ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் கம்பைன் அப்படின்றத நான் ரைட் பண்ண சொல்லியிருக்கேன்.
இப்போ இது என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இதை வந்து நார்மலாவும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த நம்பர், இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இல்லாம நம்பர் 1 நம்பர் 2 நான் நார்மலா கொடுக்கலாம் தான். ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்தா இது என்ன பண்ணும் எனக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அப்போ 1 2 3 அப்படின்னு போட்டுரும். அடுத்த அரேவை என்ன பண்ணும்? கீழே டைப் பண்ணும். கரெக்டா? ஸோ 4 5 6 அப்படின்னு டைப் பண்ணும். முந்தின அரேவை அது என்ன பண்ணிடும்? மறந்துடும். அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்த அரேவை அது மறந்துடும். விட்டுட்டு ஓகே இப்போ என்கிட்ட ரெண்டாவது அரே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நான் ரெண்டாவது எடுத்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதுல தான் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். கரெக்டா? ஸோ அப்படி இல்லாம இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இது எனக்கு கண்டினியூஸா பிரிண்ட் பண்ணிடும். இது மறக்காம என்ன பண்ணும்? ஓகே இப்போ 1 2 3 பிரிண்ட் பண்ண அப்புறம் இது இருக்கு அப்படின்றப்ப இது என்ன பண்ணும்? ஓகே ஸ்டார்டிங்ல இருந்து நான் தொடர்ந்து பிரிண்ட் பண்ணும் அப்படின்றத இனிஷியேட் பண்ணிட்டு அது என்ன பண்ணும்? 4 5 6 எனக்கு கண்டினியூஸா பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். புரிஞ்சுதா? ஸ்ப்ரெட் புரிஞ்சுது. ஆப்ரேட்டர் புரிஞ்சுது. இன்னைக்கு வந்து 5:50 தானே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாமாமா. ஸோ அதனால 6:50 வரை இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ ஓகே அது முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ சேம் அதே HTML பாடி போட்டாச்சு அண்ட் தென் ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்கிரிப்ட் உள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கான்ஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ எடுத்துட்டு இதில் என்ன பண்ணியிருக்கேன், 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 நம்பர் நான் எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்னது, எனக்கு ஒரு சேம் அரே ஆஃப் ஐட்டம்ஸ். கரெக்டா? ஸோ ஒரே அரே ஆஃப் ஐட்டம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கான்ஸ்ட்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு அரே எடுத்திருக்கேன் விச் இஸ் 1 2 அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன், 3 டாட் வச்சு சாரி ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், ரெஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஈக்குவல் டு இந்த நம்பர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் 3 டாக்குமெண்ட் டாட் ரைட்ல p tag போட்டு +1 +2 +rest அப்படின்றத கொடுத்துட்டேன். which is இது பிரிண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 1 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ அப்போ 1 பார்க்கும். ஸோ அப்போ 1ல யார் இருக்கா, எனக்கு நம்பர் 1 இருக்கு. அப்போ நம்பர் 1 பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் ரைட்ல யார் இருக்கா, 2 இருக்கு. அப்போ என்ன பண்ணும், 2ல யார் இருக்கா அப்படின்றதான் பார்க்கும். ஸோ 2ல யார் இருக்கா, நம்பர் 2 இருக்கு. அப்போ நம்பர் 2 பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் யாரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், ரெஸ்ட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ இப்போ ரெஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும். ஸோ ரெஸ்ட்டுக்கு முன்னாடி இப்போ யார் இருக்கா, இப்போ ஒருவேளை ரெஸ்ட் மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன், இப்போ நெக்ஸ்ட் வேரியபிள் யாரோ 3, அப்போ 3யை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ ரெஸ்ட்டுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்கு, இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இருக்கு. கரெக்டா? அப்போ இது என்ன பண்ணும், அப்போ இங்க இருந்து ஃபுல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுனா, இப்போ 3ல இருந்து பார்க்கும். கரெக்டா? ஸோ இங்க இருந்து ஆர்டரா என்ன பண்ணுனா எல்லாத்தையுமே என்ன பண்ணிரும், எடுத்துரும். ஓகேவா? அப்ப 3 4 5 6 என்ன பண்ணிரும், ஆர்டரா அப்படியே எடுத்து எனக்கு இங்க ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணிரும். சோ அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரெட் ஆபரேட்டர். புரியுதா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆபரேட்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு? புரியுதுக்கா, புரியுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. ஓகேவா? ஓகே. So we can use the spread operator with objects too. ஓகே. ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சேம் இப்போ ஓகே. ஸோ HTML குள்ள ஒரே ஒரு p tag மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ வச்சாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கிரிப்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ஸ்கிரிப்ட் உள்ள ஓகே. இப்போ இது என்ன ஃபார்மட்ல எழுதியிருக்காங்கன்னு தெரியுதா? நீங்க எப்படி கேக்குறீங்க? எப்படி கேக்குறேன் அப்படின்னா, இப்ப நான் நம்பர்ஸ்னு எடுத்தேன். கரெக்டா? சோ இப்போ இது இப்போ நான் வந்து எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னா, நான் இது வந்து ஒரு அரே ஆஃப் ஐட்டம்ஸ் நான் சொல்லுவேன். கரெக்டா? சோ அப்போ இது ஒரு அரே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னா, சோ அந்த மாதிரி இப்போ இத வந்து எனக்கு எப்படி சொல்லுவாங்க, எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் கேக்குறேன்.
அரேயா தானே எழுதிருக்கீங்க. நல்லா பாருங்க. அரேனா எனக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலா? இப்படி இருந்தா தான் நான் அத அரேன்னு சொல்லுவேன். கரெக்ட்டா? ஸோ ஆ. வெதர் இன்சைட் வந்து எனக்கு நம்பர்ஸ் இருக்கலாம், ஆர் எல்ஸ் எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கும் இருக்கலாம். அது இப்ப ப்ராப்ளம் இல்ல. இப்போ இப்படி இருந்தாலே நான் என்ன சொல்லுவேன்? இது வந்து ஒரு அரே அப்படின்னு சொல்லி சொல்றேன். கரெக்ட்டா? ஸோ ம். அதே மாரி இப்போ இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி எழுதியிருக்காங்க எனக்கு. இப்படி எழுதுனத நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். செட்டுன்னு தானே சொல்லுவோம். செட்டுன்னு சொல்லுவோம். செட். ஓகே. இன்னொரு ஒரு வேர்ட். ஸ்ட்ரிங்கா? ஸ்ட்ரிங் இல்ல. ஸ்ட்ரிங். தெரியலக்கா, நீங்களே சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல எழுதியிருக்காங்க. தெரியுதா? ஸோ இப்ப இது எனக்கு எப்படி இருக்கு? நல்லா நல்லா கவனிச்சு பாருங்க. பேர் ஆஃப் வேல்யூ இருக்கு. கரெக்ட்டா? ஸோ பேர் ம். ஆஃப் வேல்யூ இருக்கு. விச் இஸ் இந்த இடத்துல எனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அண்ட் இந்த சைடுல வேல்யூ இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அண்ட் நான் எதுல ம். எழுதியிருக்கேன்? கர்லி ஃப்ரேஸ் உள்ள எழுதியிருக்கேன். ஸோ இப்படி எழுதுனாலே எனக்கு அது என்னது? ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஞாபகம் ஆ. இருக்கா உங்களுக்கு? ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு செஷன்லாம் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் பேர் ஆஃப் வேல்யூ இருக்கா? செஷன்ல பார்த்தது ஞாபகம் இருக்கு. செஷன் ஞாபகம் இருக்கு. ஓகே, ஓகே. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் எப்பவுமே நம்ம பார்க்கும்போது இந்த மாரி கர்லி ஃப்ரேஸ் இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வேல்யூ. இந்த மாரி இருந்தாலே அது என்னதான் எனக்கு? ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஸோ அது ஞாபகம் ஆ. வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? கான்ஸ்ட் மை வெஹிக்கிள் அப்படின்றதுல பிராண்ட், ஃபோர்டு, மாடல் எழுதியிருக்காங்க. கலர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இதை சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அப்டேட் மை வெஹிக்கிள் அப்படின்ற ஆப்ஜெக்ட் உள்ள என்ன பண்ணிருக்காங்க? டைப் காரு, இயர் 2021, கலர் எல்லோ அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ம். பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட கான்ஸ்ட் மை அப்டேட்டட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்? டாட் 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 விச் இஸ் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி மை வெஹிக்கிளையும் சொல்லியிருக்கேன், கமா அண்ட் தென் அப்டேட் மை வெஹிக்கிளையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ சொல்லியாச்சு. இப்போ இந்த ரெண்டுத்துல உள்ள வேல்யூஸுமே எனக்கு எடுத்திருக்கும். கரெக்டா? தென் என்ன பண்ணியிருக்கேன்? கன்சோல் டாட் லாக்ல அப்டேட் மை வெஹிக்கிள் விச் இஸ் நான் இதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு கன்சோல் செக் பண்ணோம் அப்படின்னா அதுல என்ன ஆகும்? எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே அதுல கண்டினியூஸா எனக்கு பிரிண்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஆ. புரிஞ்சதுக்கா, புரிஞ்சது. அரே பார்த்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட்டும். ஸோ ஏன் ரெண்டு இதா இப்படி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஸ்லைட்லயே பார்த்தோம். கரெக்டா? என்ன பார்த்தோம் நம்ம இதுல? விச் இஸ் நான் இதுல வந்து அரேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். கரெக்டா? ஸோ அதனால தான் ம். ஃபர்ஸ்ட் அரே வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆப்ஜெக்ட் வச்சு. ஓகேவா? ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ பிரிண்ட் பண்ணது கன்சோல்ல பிரிண்ட் பண்ணதால இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் கொடுக்கல. ஓகேவா? ஸோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன இருக்கும்? இது உள்ள என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் என்னோட அவுட்புட்டா வந்திருக்கும். ஓகேவா? ஆ. நோட் பண்ணா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம்க்கா. ம். ஓகே. ஓகேவா? ஓகே. ஸோ லெட் அஸ் see some examples. ஸோ புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்லக்கா, டவுட்ஸ் ஸ்ப்ரெட் இல்லக்கா. ஆப்ரேட்டர். ஓகேமா? அப்ப நான் விஷுவல் போட்டுமா? ஆ. எதுல ஒர்க் பண்ணணும்? இது ரிமூவ் பண்ணிட்டு நான் இதுல எழுதுறேன். ஓகேவா? ஓகே. நான் ஏன் ரியாக்ட் உள்ள போய் எழுதல? ஏன்னா இது ஜாவா ஸ்கிரிப்ட். கரெக்டா? ஸோ ஸ்கிரிப்ட் டேக். ஸோ அதனால நான் என்ன பண்ணல? அந்த ரியாக்டோட இதுக்குள்ள நான் போகல. ஓகேவா? போகாம இதுல வச்சு ஜஸ்ட் HTML ஃபைல்ல சேவ் பண்ணி நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸ்கிரிப்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுவோம். ஓகே. நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு இது. ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்றேன்? 1 2 3 4 5 6 7 வரை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ 7 வரை இப்போ நான் நம்பர் எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா தென் ஃபர்ஸ்ட் 2 அரேவா பார்த்தோமோ?
அத போட்டுட்டு வருமா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 வரை இருக்கணும். தென் கான்ஸ்ட் ஸோ நம்பர்ஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் 5, 6, 7, 8. ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு 4 ஐட்டம்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த கான்ஸ்ட் ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன், இதுவும் வந்துட்டு ஒரு அரே தான். ஓகேவா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டு 3 டாட்ஸ் வைக்கிறேன். ஸோ 3 டாட்ஸ் எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து நம்பர்ஸ் கமா ஸ்பேஸ் டாட் 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 ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட்ல ரிசல்ட்டை எழுத வேண்டியதான். ஓகேவா? ஸோ ரிசல்ட் நான் எழுதின உடனே எனக்கு என்ன வந்துருச்சு, நான் இங்க என்னெல்லாம் நம்பர்ஸ் போட்டேனோ எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, மொத்தமா ஆட் ஆகி வந்துச்சு. தெரியுதா? ஸோ தெரியுதா? இதுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. அது நம்ம பழைய இது அப்படி இருக்கு. புரிஞ்சுதா? எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேனா நான் லெஃப்ட் எதுவும் ஆயிட்டேனா? புரிஞ்சுதுக்கா? ஆ மைக்க ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். சரி சரி ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ இது ஒரு இது ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்திருந்தோம், நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பிரிண்ட் பண்றது பார்த்திருந்தோம். கரெக்டா? ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்திருந்தோம், இந்த பாதி இதை ஸ்ப்ளிட் பண்ணி பிரிண்ட் பண்றது பார்த்திருந்தோம். கரெக்டா? ஸோ அந்த இடத்துக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த அப்படியே எடுத்துறேன். ஸோ எடுத்துட்டு ஸோ ஏன்னா சேம் அரே தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ இப்போ கான்ஸ்ட் இதுல வந்து அரேவை நான் டைரக்டா எழுத போறேன். ஸோ 1, 2 அண்ட் தென் ரிமைனிங் உள்ளதை எழுதணும். ஓகேவா? ரெஸ்ட்னு எடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நேம் வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இஷ்டம் தான். ஸோ நம்பர்ஸ் அப்படின்றத போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் டாட் ரைட்ல ஒவ்வொன்றா எழுதணும். கரெக்டா? ஸோ இப்போ டாக்குமெண்ட் டாட் ரைட்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், விச் இஸ் இதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு பி டேக் போட்டு அந்த பி டேக் உள்ள பிரிண்ட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க ம்ஹும். ம். ம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, இதை நான் வந்து ஒரு தனியா ஒரு பி டேக்ல போட்டு பிரிண்ட் பண்ண வச்சிருக்கேன். கரெக்டா? அண்ட் டூக்கும் ரெஸ்ட்டுக்கும் நான் என்ன பண்ணல, பி டேக் எதுவுமே கொடுக்கல. இந்த டூவை டைரக்டா பிரிண்ட் பண்ண வச்சிருக்கேன். ஸோ டைரக்டா பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு பிரிண்ட் ஆகும் தான். பட் என்ன ஆயிருக்கு, இந்த 3, 4 இது டூ கூட என்ன ஆயிருக்கு, 3, 4 எனக்கு சேர்ந்து வந்திருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இதுவே இதை எடுத்துட்டு 2 அப்படின்னு குடுத்தேன்னா என்ன ஆகுது, எனக்கு தனி இதா வருது. சோ உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம HTML நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேக் குடுத்தோம்னா, அந்த ஒரு ரோ ஃபுல்லாவே அந்த ஒரு டேக் தான் எடுக்கும். கரெக்ட்டா?
சோ ரிமைனிங் உள்ள எதையுமே அந்த இடத்துல அது வர அலோவ் பண்ணாது. அப்படிதானே? நான் H1 அதுக்கப்புறம் அதுக்கு கீழ p டேக் குடுத்தேன்னா, இப்ப இந்த ரோ ஃபுல்லாவே H1க்கு அலோகேட் ஆனதா இருக்கும். அப்படிதானே? சோ அதுக்கு கீழ ஃபுல்லாவே என்ன ஆயிருக்கும் எனக்கு? இப்ப நான் ஒரு p டேக் வச்சிருக்கேன்னா, இந்த ரோ ஃபுல்லா p டேக்கானதா தான் இருக்கும். கரெக்ட்டா? சோ இப்ப நம்ம ஒரு வேளை பிரிக்கணும்னாலுமே நம்ம டிவ் வச்சு தான் பிரிப்போம். அப்படிதானே? சோ அதுதான் இந்த இடத்துல வந்து நடக்குது. ஓகேவா? இப்ப நான் இந்த 1க்கு மட்டுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த p டேக்ல நான் குடுத்ததால என்ன ஆகுது? இந்த 1 இந்த ரோ ஃபுல்லா எடுத்துக்குது. 2க்கும் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் நான் p டேக் போடல. கரெக்ட்டா? சோ போடாம இருந்தப்ப என்னாச்சு எனக்கு, இது பக்கத்திலேயே 3, 4லாம் வந்தது. கரெக்ட்டா? சோ அப்ப அது என்ன பண்ணுது எனக்கு, அந்த ஸ்பேஸ அலோகேட் பண்ணல. சோ இப்ப இதுவே நான் p டேக் போடுறப்ப என்ன ஆகுது, இந்த 2 இங்க வந்திருக்கு. விச் இஸ் இப்ப இந்த லைன் ஃபுல்லாவே என்ன ஆகும் எனக்கு, இந்த p டேக் தான் அலோகேட் ஆகி இருக்கு. ஓகேவா? சோ இந்த இருக்கா? சோ விச் இஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், மேல இந்த p டேக்க நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? ஓகே. சோ இப்ப நான் இந்த p டேக்க நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? சோ சூஸ் பண்றப்ப என்ன ஆகுது, அந்த ரோ ஃபுல்லாவே என்ன ஆயிருக்கு, அந்த p டேக்க்கு எனக்கு அலோகேட் ஆகி இருக்கும். ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி HTML ல பார்த்தது தான். ஒன்ஸ் ரீகால்க்காக சொல்றேன். ஓகேவா? சோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டோட எக்ஸாம்பிளையும் பார்த்துருவோம். ஓகேவா? சோ அதுவும் நான் இத எடுத்துட்டு அப்படியே எழுதுறேன். சோ கான்ஸ்ட் மை வெஹிக்கிள் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ மை வெஹிக்கிள் ஈக்குவல் டு parenthesis உள்ள brand colon just property colon எனக்கு என்னது வேல்யூ. ஓகேவா? அங்க போட்ட பிராண்டே போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு கார்ல வந்து எனக்கு வேற பிராண்ட்லாம் தெரியாது. அதனால அதே போடுறேன். ஓகேவா? சோ இப்போ இது வந்து எனக்கு என்னது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? அண்ட் தென் கான்ஸ்ட் அப்டேட் வெஹிக்கிள் அப்படின்றது எடுக்கலாம். ஈக்குவல் டு இதுக்குள்ள டைப் கோலன் காஸ் இயர் கோலன் 2025 சோ ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்லயே நம்ம என்ன பார்க்கணும், ஸ்ட்ரிங் கொடுக்கறப்போ சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுப்போம். நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா எந்த கோட்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? அண்ட் தென் கலர். ஸோ கலர்ல வந்து வேற ஏதாவது ஒரு கலர் கொடுப்போம். பிளாக் கொடுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் வந்து 3 கலரும் கொடுத்துட்டேன். சோ நெக்ஸ்ட் இப்போ இதுதான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ கான்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ரிசல்ட்னு எடுக்கிறேன். ஓகேவா? சோ ரிசல்ட் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மை வெஹிக்கிள், அதுக்கப்புறம் கமா போட்டு டாட் டாட் டாட்ல அப்டேட் வெஹிக்கிள். ஓகேவா? சோ இந்த ரெண்டையும் நான் கொடுத்துட்டேன். சோ இது கொடுத்த அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? சோ அவங்க வந்து கன்சோல்ல பிரிண்ட் பண்ணியிருந்தாங்களோ, இப்ப கன்சோல் டாட் லாக்ல என்ன பண்ணணும், ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ விச் நான் எப்பவுமே எந்த வேரியபிள்ல வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேனோ அந்த வேரியபிளை தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சொல்லிட்டேன். சரி இப்போ இதோட அவுட்புட் என்ன, நான் எங்க பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், கன்சோல்ல. கரெக்டா? அப்ப நம்ம எங்க போய் பார்க்கணும், கன்சோல்ல போயிட்டு பார்க்கணும். ஸோ எனக்கு வந்திருக்கா, ஸோ பிராண்ட், கலரு, மாடலு, டைப்பு, இயரு, ஸோ எல்லாமே என்ன ஆயிருக்கு, எனக்கு கம்பைன் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ கலர் இதுல என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன். சோ கலர் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருந்தது, ப்ளூ இருந்தது. கரெக்டா? சோ அப்டேட்ல நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பிளாக்கா சேஞ்ச் பண்ணிட்டேன். கரெக்டா? சோ அப்ப அது என்ன ஆகுது, எனக்கு இந்த இடத்துல எடுக்கும்போது ப்ளூவை எடுக்காம பிளாக்க மட்டும் எடுக்குது. ஓகேவா? ஜஸ்ட் அப்டேட் ஆன வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை மட்டும் எனக்கு எடுக்குது. ஓகேவா? சோ வரிசையா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா?
இதே வந்து நம்ம இதுல கொடுத்து பார்ப்போமா? டாக்குமெண்ட் டாட் ரைட்ல. ஓகே. டாக்குமெண்ட் டாட் ரைட்ல கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட் அப்படின்றதான் எனக்கு காட்டுது. கரெக்டா? ஸோ எனக்கு எந்த வேல்யூமே ஷோ ஆகல. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் நம்ம பிரிண்ட் பண்றப்ப என்ன பண்ணணும்? எனக்கு கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்ப மேபி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள்லயும் வந்து நம்ம கன்சோல்ல பிரிண்ட் பண்ணா கரெக்டா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கும் வந்து கன்சோல் பிரிண்ட் பண்ணியிருந்தா இது வந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, ஓகே, இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதுல போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கன்சோல்ல வேல்யூ பிரிண்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சதுக்கா, புரிஞ்சது. பார்த்துட்டு டவுட்ஸ் எதுவும் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இல்லக்கா, டவுட்ஸ் இல்லை, புரிஞ்சது நீங்க சொன்னது. ஓகேமா, ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் அவ்வளோதான். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ பார்த்த எல்லாமே வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தெரியணும், அந்த என்ன சொல்ல, அதாவது அதுல உள்ளதான் பட் இதுலயும் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு ரீகால் செஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்ம ரியாக்ட்லயும் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் தான். ஓகேவா? ஓகே. ஓகேமா. இன்னைக்கு கிளாஸ் எப்போ ஆகுதுன்னா? ஆமாம்மா, கிளாஸ் ஆகலாம். தேங்க்யூ. தேங்க்யூக்கா, தேங்க்யூ.